வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த ஒரு வீடியோல எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழகத்துல முதல்வர் விஜய் அவர்கள் நகை கடன் தள்ளுபடி குறித்த அறிவிப்புகள் எப்பொழுது வெளியிடுவாரு, அதை பற்றி தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்கலாம். யாருக்கெல்லாம் நகை கடன் தள்ளுபடி கிடைக்கும், யாரெல்லாம் நகை கடன் வாங்க தகுதியானவர்கள், தமிழகத்துல கூட்டுறவு வங்கிகளில் பெறப்பட்ட 5 சவரன் வரையிலான நகை கடன் தள்ளுபடி குறித்த முக்கிய தகவல்களை இந்த வீடியோ ஆதாரம் உங்களுக்கு விளக்கும். வறுமை கோட்டத்திற்கு கீழ் உள்ள எளிய மக்கள் பயன்பெறும் வகையில் கொண்டு வரப்பட்டுள்ள இந்த திட்டத்தில் சுமார் 13 லட்சத்திற்கும் அதிகமானோர் தகுதியானவர்களாக கண்டறியப்பட்டுள்ளனர். இருப்பினும் அரசு ஊழியர்கள், வருமான வரி செலுத்துவர்கள் என மற்றும் ஒரே குடும்ப அட்டையை பயன்படுத்தி பல முறை கடன் பெற்றவர்கள் இந்த சலுகையை பெற முடியாது என தெளிவுபடுத்தப்பட்டுகிறது. போலி விவரங்கள் அளித்தவர்கள் மற்றும் வணிக நோக்கத்திற்கான கடன் பெற்றவர்களின் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டுள்ள நிலையில் தகுதியானவர்களுக்கான அதிகாரப்பூர்வ பட்டியல் விரைவில் வெளியிடப்பட உள்ளது. ஆதார் மற்றும் குடும்ப அட்டை விவரங்களை சரியாக சமர்ப்பித்த ஏழை எளிய மக்கள் மட்டுமே இந்த நிவாரணத்தை பெற முடியும். தமிழக அரசின் நகைக்கடன் தள்ளுபடிக்கு நீங்கள் தகுதியானவர்களா, பெயர் பட்டியல் உங்களுடைய இதுல இருக்கா, இதை பற்றின ஒரு தகவலை இந்த ஒரு வீடியோல நம்ம தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் நான் என்ன சொல்ல வரேன்றது உங்களுக்கு புரியும். நீங்க நம்மளுடைய சேனல் முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பெல்ல கிளிக் பண்ணிச்சுக்கோங்க. திட்டத்தின் அடிப்படை நோக்கம் உண்மையான ஏழைகளுக்கு மட்டுமே இந்த நகை கடன் தள்ளுபடி. யாருக்காக? வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள நடுத்தர மக்கள். எதற்காக? விவசாயம் மற்றும் அத்தியாவசிய தேவைகளுக்காக வாங்கிய கடன் சுமையை குறைக்க. ஒரு தகுதியான ஒருவர் கூட விடுபடக்கூடாது. அதே சமயம் தகுதியற்றவர்கள் முறைகேடாக பயன்பெறவும் கூடாது. 5 சவரனுக்கான திட்டத்தின் அடிப்படை நோக்கம் குறைந்தபட்சம் 5 சவரன், அதற்கு குறைவா வச்சிருக்கவங்களுக்கு மட்டும்தான் அந்த தள்ளுபடி. 35 லட்சம் பேர் பாத்தீங்கன்னா சென்ற ஆண்டு நிராகரிப்பு பண்ணியிருக்காங்க. பெறப்பட்ட மொத்த தரவுகள் 48 லட்சத்து நகை கடன்கள்ல விதிமுறைகளை மீறியதால தகுதியற்றவை 35 லட்சம் கடன்கள், தகுதியற்றவை முழுமையாக சரிபார்க்க தகுதியானவை 13 லட்சம் கடன்கள் மட்டுமே. சோ தகுதிக்கான முதல் படி அப்படின்றது 5 சவரன் இருந்தா மட்டும்தான். 5 சவரனுக்கு மேல இருந்துச்சுன்னா உங்களுக்கு தள்ளுபடி கிடையவே கிடையாது. சோ உங்கள் வங்கி எந்த தகுதி தள்ளுபடி வழங்கும் 8 வங்கிகள். சோ தகுதியானவை அப்படின்னு பாக்குறப்ப கூட்டுறவு வங்கிகள், தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கிகள், நகர்ப்புற கூட்டுறவு வங்கிகள், ஸ்டேட் பேங்க், இந்தியன் பேங்க் உள்ளிட்ட 8 வகையான ரிசர்வ் வங்கி கட்டுப்பாட்டில் இருக்கும் பொதுத்துறை வங்கிகள் மட்டும்தான் இதுல தகுதியானவை. தகுதியற்றவை தனியார் நிதி நிறுவனங்கள், பிரைவேட் பினான்ஸ் கம்பெனிஸ், பிரைவேட் பிற வங்கிகள் எல்லாமே தகுதியற்றவை. என்னென்ன வேணும், நீங்கள் எந்த பக்கம் முழுமையான தகுதி பட்டியலை வச்சிருக்கீங்க அப்படின்றத இப்ப செக் பண்ணிக்கலாங்க. சோ தகுதியானவை கூட்டுறவு பொதுத்துறை வங்கிகள், தனியார் வங்கி பினான்ஸ்ல இருந்துச்சுன்னா கிடையாது. 5 சவரன் அல்லது அதற்கு கீழ் இருந்தா தகுதி, 5 சவரனுக்கு மேல இருந்தா தகுதி இல்ல. ஏழை மற்றும் நடுத்தர குடும்பங்களா இருந்தா தகுதி. அரசு ஊழியர், வருமான வரி செலுத்துவரா இருந்தா தகுதி இல்ல. விவசாயம் மற்றும் அத்தியாவசிய சேவை இருந்துச்சுன்னா தகுதி. பெரிய அளவிலான வணிக நோக்கம், கார் வச்சிருந்தீங்க அப்படின்னா தகுதியற்றவர்களாக நிராகரிக்கப்படுவீர்கள். சோ குடும்ப அட்டை, ஒரு குடும்ப அட்டை ஒரு தள்ளுபடி தான். 5 சவரனுக்குள்ளாம இருக்கணும். அது ஒரு கடனா இருந்தாலும் சரி, 2 கடன், 3 கடன், 4 கடன், இந்த மாதிரி கடன் வாங்கினா நிராகரிப்பு. 5 சவரனுக்குள்ள இருந்தா மட்டும்தான் அது தள்ளுபடிக்கு எடுத்துக்கொள்ளப்படும். அபாய எச்சரிக்கை அப்படின்னு நம்ம பாக்குறப்ப இவர்களுக்கு தள்ளுபடி கிடையாதுன்னா தயவு செய்து புரிஞ்சுக்கணும். அரசு ஊழியர்கள், மத்திய மற்றும் மாநில அரசு பொதுத்துறை நிறுவனங்களை பணிபுரியும் ஊழியர்களுக்கு நகடன் தள்ளுபடி கிடையாது. டாக்ஸ் பேயர்ஸ், ஐடி, வருமான வரி செலுத்துவர்கள், பொருளாதார ரீதியாக முன்னேறிய வருமான வரி செலுத்துவர்களுக்கும் நகைகள் கண்டறியப்பட்டு அவர்களுக்கும் கிடையாது. சோ இதுல பாத்தீங்கன்னா கடன் கணக்கு, ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு, இது 3மே இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு இந்த தள்ளுபடி அப்படின்றது நிச்சயமா கிடைக்கும். இல்லைன்னா தள்ளுபடி கிடைப்பதுல தகுதியற்ற நபர்களாக மாறப்படும். கடன் பெறும்பொழுது ஆதார் அட்டை, குடும்ப அட்டை, ரேஷன் கார்டு விவரங்களை வங்கியில் சமர்ப்பிக்காதவர்கள் கடன்கள் பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட மாட்டாது. இந்த ஆவணங்கள் நீங்கள் ஒரு உண்மையான பயனாளியா என்பதை கணினிக்கு ஏற்படுத்த முன்னுழையும். சோ இதெல்லாமே பேஸ் பண்ணி தாங்க இந்த நகை கடன் தள்ளுபடி அப்படின்றத உங்களுக்கு வழங்குறாங்க. இப்ப உங்களுடைய தள்ளுபடிக்காக உங்க அருகாமை இருக்கிற கூட்டுறவு வங்கிகள்ல உடனடியா நீங்க செக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்தா நீங்க நம்மளுடைய சேனல் மீண்டும் ஒரு நல்ல தகவல் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.